ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூந்தி லட்டு ஈஸியாக முத்தாக பர்ஃபெக்டாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம சில ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது எந்தவித மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக வரும். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லட்டு செய்கிறதுக்கு 1 கப் ஃப்ரெஷ்ஷான கடலை மாவு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவில் கட்டி எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் கலருக்காக சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா சலிச்சிடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம மாவு கலந்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் மாவுக்கு 3/4 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த தண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது கலக்கிறதுக்கு ஒரு விஸ்கோ இல்லை ஸ்பூனோ வச்சு கலந்துடலாம். முதல்ல கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற எல்லா தண்ணியும் சேர்த்து கலந்துடலாம். மாவு கலந்ததுக்கப்புறமா என்ன பதத்தில் இருக்கணும்னா இப்படி எடுத்து விடும்போது ட்ராப்பாக மாவு விழுகணும். ஸோ இந்த மாதிரி விழுகிற மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். இது அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி 10 நிமிஷம் ஊற விட்டுடலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து இதை ஒரு கரண்டியில் நம்ம இப்படி அள்ளி ஊற்றும்போது அந்த ட்ராப்ஸ் எதுவும் இல்லாமல் அப்படியே ஃப்ளோவாக ஊற்றணும். இந்த பதத்தில் இருந்தால் தான் நமக்கு லட்டு முத்தாக கிடைக்கும். இந்த மாதிரி கரைச்சி எடுத்துடலாம். நான் இன்றைக்கி பூந்தி செய்கிறதுக்கு இந்த ஓட்டை கரண்டி தான் யூஸ் பண்ண போகிறேன். அடுத்ததாக எண்ணெய் சூடு பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். ஒரு ட்ராப் மாவு உள்ளே போட்ட உடனே அது மேலே எலும்பி வரணும். இந்த மாதிரி இருந்தால் தான் பூந்தி நல்லா உப்பி வரும். இப்போ நம்ம மாவை ஊற்றிடலாம். கரண்டியை இந்த மாதிரி எண்ணெய்க்கு மேலே வச்சுட்டு ஒரு கரண்டி மாவை எடுத்து பொறுமையாக ஊற்றணும். இப்படி ஊற்றும்போது பாருங்கள் முத்தாக அழகாக பூந்தி வருது. இது தேய்க்க தேவையில்லை, இப்படி லைட்டாக தட்டினாலே போதும். இந்த பதத்தில் நம்ம மாவு கரைச்சிருந்தால் தான் இந்த மாதிரி அழகாக தானாகவே விழுகும். இப்போ இந்த பூந்தியை நல்லா திருப்பி விட்டு வேக வைக்கலாம். தீ மிதமாக வச்சுக்கணும். போடும்போது தீ ஃபுல்லாக இருக்கணும். அப்போ தான் பூந்தி நல்லா உப்பி வரும். போட்டது முடிச்சதுக்கப்புறமா லைட்டாக தீயை குறைச்சி வச்சுக்கலாம். பூந்தி ரொம்ப மொறுமொறுப்பாக ஆகக்கூடாது. ஒரு பூந்தியை எடுத்து இப்படி நம்ம அழுத்தி பார்த்தோம்னா உள்ள மாவு எதுவும் இல்லாமல் ஆனால் பூந்தி சாஃப்டாக வெந்து வந்திருக்கணும். இந்த பதத்தில் எடுக்கும்போது சரியாக இருக்கும். இப்போ நுரையெல்லாம் அடங்கி இருக்குது. பூந்தியெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். எண்ணெய் வடிகிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சல்லடையில் எடுத்து சேர்த்துக்கலாம். இது அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சோம்னா மேலே இருக்கிற எண்ணெயெல்லாம் வடிஞ்சிடும். அடுத்த ஈடு பூந்தி பொரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கரண்டியில் இருக்கிற மாவு ஃபுல்லாக நம்ம தொடச்சி எடுத்துடணும். அப்போ தான் உங்களுக்கு எண்ணெயில் போடும்போது பூந்தி நல்லா முத்தாக விழுகும். ஒவ்வொரு ஈடு பூந்தி செய்யறதுக்கு முன்னாடியும் நம்ம எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பொரிக்கும்போது இந்த மாதிரி நல்லா நமக்கு ரவுண்டாக பூந்தி கிடைக்கும். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம பூந்தியாக பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பூந்தி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம மஞ்சள் தூள் சேர்த்து பூந்தி செஞ்சதால் நல்ல எல்லோ கலரில் இருக்குது. இப்போ அடுத்ததாக நம்ம சுகர் சிரப் செஞ்சுக்கலாம். 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் சர்க்கரை சரியாக இருக்கும். இப்போ இதோட 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரையணும். அது வரைக்கும் தீயை அதிகமாக வச்சுக்கலாம். இப்போ சர்க்கரை கரைஞ்சி வந்துடுச்சு. இதில் நம்ம சிட்டிகை உப்பும் 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடியும் சேர்த்துடலாம். இந்த பாகு நமக்கு சிறு கம்பி பதம் வரணும். இப்போ நமக்கு கெட்டியாகி வந்திருக்கு. இப்போ எடுத்து பார்க்கும்போது பாருங்கள் லைட்டாக உடைஞ்சி கம்பி வருது. இந்த பதம் சரியாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாகை சூட்டோடையே எடுத்து பூந்தியில் சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்க்கும்போது உங்களுக்கு பாகு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். இதை அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். சூடு குறையக்கூடாது. அடுத்ததாக முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவு உருகாத நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 முந்திரி பருப்பை பொடியாக நறுக்கியிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா செவக்கட்டும். இப்போ இதில் திராட்சையை நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இந்த திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வரணும். இப்போ நல்லா உப்பி வந்துருச்சு. இதை நம்ம பூந்தியில் சேர்த்துக்கலாம். இந்த பேனில் இருக்கிற நெய்யெல்லாம் எடுக்கிறதுக்காக கொஞ்சமாக பூந்தியை பேனில் சேர்த்து கலந்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முந்திரி திராட்சை நெய் எல்லாம் சேர்த்து ஒன்றா நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த பாகு முழுசாக பூந்தி இழுக்கணும். அதனால் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம்.
இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ பூந்தி நல்லா ஊறி வந்திருக்கான்னு பார்க்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு பார்க்கும்போது நமக்கு பூந்தி நல்லா ஊறி சிரப்பெல்லாம் உள்ளே ஏற்று சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு தடவை லட்டு பிடிக்கும் போதும் இந்த பாகோடு நல்லா இதை கலந்துட்டு அதுக்கப்புறமா கையால் எடுத்து முதல்ல நல்லா இப்படி அழுத்தி பிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளால் இது வந்து ஷேப் பண்ண முடியும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு இப்போ உருட்டும் போது உங்களுக்கு லட்டு ரெடி ஆகிடும். சூப்பரான பூந்தி லட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்படி உங்களுக்கு பிடிக்க வரல அப்படின்னா, இல்லை சாஃப்டான பூந்தி லட்டாக வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி இருக்கிற பூந்தியை முந்திரி திராட்சை சேர்க்கறதுக்கு முன்னாடி மிக்சியில் சேர்த்து 2 சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து சேர்த்துட்டு நீங்கள் உருண்டை பிடிக்கும்போது அந்த லட்டு நல்லா சாஃப்டான லட்டுவாக கிடைக்கும். நான் இந்த மாதிரியே இன்றைக்கி முத்து முத்தாக இருக்கிற மாதிரியே வந்து லட்டு செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த பூந்தியோட பதமும் பாகோட பதமும் சரியாக இருந்தால் நமக்கு பூந்தி லட்டு சூப்பராக கிடைக்கும். எல்லா பூந்தியும் இந்த மாதிரி லட்டாக செஞ்சாச்சு. 1 கப் மாவுக்கு கிட்டத்தட்ட 13லேருந்து 14 லட்டு கிடைக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.